Marvelous morning to everyone. In this video section, we are going to learn 7th standard English Term 3 prose 1 A Journey by Train part 1. So unit firstல நம்ம பார்க்க போறிய first prose வந்து பாத்தீங்கன்னா A Journey by Train. So part 1 sectionல நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோரி வந்து ரீட் பண்ண போறோம். So Journey by Train warm up pageல work in packs choose 6 items which are essential for a camp. ஸோ நம்ம கேம்ப் போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க 9 திங்ஸில் எது நமக்கு எசென்ஷியல் பார்த்திங்கன்னா டார்ச், கேண்டில், ஃபோன், ரோப், டென்ட், ஹேமர் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இப்போ செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன் ஜர்னி பை ட்ரெயின். This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempts to go round the world in 80 days on a wager of $20,000, roughly $1.6 million today, set by his friends at the Reform Club. Dear students, so in the journey by train வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் தான் இந்த நமக்கு கொடுத்துருக்க இந்த ப்ரோஸ். ஸோ இதை வந்து இதோட ஆர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ்மேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி 80 டேஸில் வந்து இந்த உலகத்தை சுற்றுறது தான் வந்து கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார் சுற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபீலிஸ் ஃபாக் அப்படின்றவர், அவரோட அட்டெண்டன்ட், அவருக்கு ஹெல்ப்பராக இருக்கக்கூடிய இந்த பாஸ்பர்ட்டு, இவங்க 2 பேரும் தான் வந்து உலகத்தை சுற்றி வராங்க 80 டேஸ். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது இவங்க கிளப்பில் வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சேலஞ்ச் மாதிரி எடுத்திருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னால இவங்க வந்து உலகத்தை நான் 80 டேஸில் சுற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா $20,000. ஸோ அதாவது இங்கே 1.6 மில்லியன், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 12 கோடி அந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்டு $20,000 அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீட் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் வேர் ஃபீலிஸ் ஃபாக் ட்ராவல்ஸ் த்ரூ சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா at a time when the railways were being built in the country. Some places are spelled differently as the book was written over a century ago. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பிளேஸை வந்து இவங்க வந்து சுற்றி வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து கட்டிகிட்டு இருந்த நேரம். ஸோ இந்தியன் ரயில்வே வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிற நேரம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் சில பிளேஸஸோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ இந்த லெசன் அதாவது இந்த ஸ்டோரி வந்து ரைட் பண்ணப்போ இருந்த நேம் வேறையாக இருக்கும், இப்போ வந்து வேறையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு train had started punctually. Among the passengers were a number of officers, government official and merchants. Passepartout rode in the same carriage with Mr. Fogg, and a third passenger occupied a seat opposite to them. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. ஸோ அவரோட ஹெல்ப்பர் வந்து பாஸ்பர்ட்டும் அவரோட கேரேஜ்லேயே, மிஸ்டர் ஃபாகோட கேரேஜ்லேயே தான் ட்ராவல் பண்ணுறாரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் தேர்ட் பர்சன் ஒருத்தவர் வந்து அவரோட சீட்டில், அதாவது 3 பேர் உட்கார்ற மாதிரி அந்த சீட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃப்ரான்சிஸ் க்ரொமாட்டி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஃபாகோட வந்து ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மங்கோலியா ஷிப்பில் வந்து பாம்பேக்கு வந்து ட்ராவல் பண்ண ஒரு ஆள், ஃப்ரெண்ட். அதில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரெண்டான ஒருத்தர். மங்கோலியா அப்படின்றது ஒரு பெரிய ஷிப்பு. ஸோ பாம்பே அப்படின்றது வந்து இப்போ வந்து மும்பை அப்படின்னு நமக்கு பேர் மாற்றம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்போ உள்ள நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ 3 பேர் வந்து அந்த கேரேஜில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country. ஸோ ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து லீவிங் ஆகிடுச்சு அந்த ட்ரெயின். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறையா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிளேசஸ் நம்ம பார்க்கலாம். நிறையா ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கே ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும். ஸோ நிறையா அதே போல் பார்த்திங்கன்னா ஹவுசஸ் இருக்கும், பிரிட்ஜஸ் இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் வந்து நிறைய பிரிட்ஜஸ்லாம் வந்து கடந்து வந்து அவங்க வந்துட்டுருக்காங்க. During the night,
the train left the mountain behind and passed Nasik, and the next day proceeded over the flat, well cultivated country of the Kandesh with its straggling villages above which rose the towers of temples. This fertile territory is watered by many small rivers and clear stream, mostly tributaries of the கோதாவரி. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெயின் எங்கேருந்து ட்ராவல் ஆகி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் சால்செட்லேருந்து அந்த பிளேஸை வந்து கடந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 1 ஹவராக வந்து அந்த இடத்தையே வந்து அந்த வில்லேஜையே சுற்றிட்டு இருந்து இப்போ வந்து கண்ட்ரி, அதாவது இந்த அடுத்த பிளேஸ்க்கு வந்து பயணம் செய்யுது. ஸோ இப்போ வந்து நைட் டைம் பார்த்திங்கன்னா, நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னலாம் கடந்து போகிறாங்கன்னா நிறையா மவுண்டெயின்ஸ் கடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நாசிக் அப்படின்ற அந்த ஊர், அதாவது நமக்கு ரூபாய் நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணுற இடம் வந்து நாசிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது, ரொம்ப சமதளமான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்டிவேட் பண்ணி நிறையா பயிரிட்டிருக்காங்க. என்ன பிளேஸ் அப்படின்னா காந்தேஷ் அப்படின்ற அந்த நகரத்தில். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா காந்தேஷ் அப்படின்ற அந்த ஊரில் வந்து நிறைய அங்கேயும் இங்கேயுமா நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா நிறைய வில்லேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து தேவையான இது எப்படி இவ்வளோ வளமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஃபெர்டைல் டெரிட்டரிஸ், நிறைய ஆறுகள், ஓடைகள், அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோதாவரியோட கிளை நதிகள். ஓகே, நெக்ஸ்ட். Passepartout, on waking and looking out, could not believe that he was actually crossing India in a railway train. The locomotive, guided by an English engineer and fed with coal, threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove, and pepper plantains, while the steam curled in spirals around a group of palm trees, in the midst of which were seen attractive bungalows, viharas, and marvelous temples decorated by the rich work of Indian architecture. ஸோ பாஸ்பர்தோ வந்து இப்போ வேக்கப் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம், அதுவும் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது அவராலவே நம்ப முடியல. ஸோ லோக்கோமோட்டிவ் இன்ஜினியர், அதாவது இங்கே ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியரோ கைடட்னால இந்த ட்ரெயின் வந்து, அதாவது நீராவி என்ஜின். ஸோ நீராவி என்ஜின், லோக்கோமோட்டிவ் அப்படின்றது நீராவி என்ஜினால் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அது நீராவி என்ஜின் அப்படின்னா அதில் கோல் யூஸ் பண்ணுவாங்க, நிலக்கரி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வர அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்த அந்த காட்டன் பிளான்ட்டு, காஃபி பிளான்ட்டு, நட்மக்கு, க்ளோவ், பெப்பர், இந்த மாதிரி பிளான்டன்ஸ் நிறைய இதெல்லாம் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் கடந்து அதெல்லாம் வந்து அதோட புகை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்பைரலாக அப்படியே ரவுண்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் ட்ரீ, அதாவது பனை மரத்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் தாண்டி வந்து இதை ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. ஸோ மிட்டஸ்ட் ஆஃப் த விச் வேர் சீன் அட்ராக்டிவ் பங்களாஸ். ஸோ இவங்க இதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் திரும்ப எங்கே வராங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய நல்லா கவரக்கூடிய, ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பங்களா, விஹாரக்னா துறவிகள் தங்கக்கூடிய அந்த மடம், மார்வலஸ் டெம்பிள்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய கோயில்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிச் ஒர்க்கை யார் டெக்கரேட் பண்ணிங்கன்னா இந்தியன் ஆர்கிடெக்சர், அதாவது இந்திய கட்டடக்கலை நிபுணர்கள் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, தென் they came upon vast areas extending to the horizon with jungles where snakes and tigers lived. This creature fled at the noise of the train. Then they came to forest where elephants stood gazing with sad eyes at the train as it passed. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்டெண்டிங் பிளேஸ்க்கு, அதாவது தொடுவானத்தை தொடுற மாதிரி அது ஒரு பெரிய பறந்து விரிஞ்ச அந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜங்கிள். ஸோ அந்த ஜங்கிள் என்ன இருக்கும், நிறைய க்ரீச்சர் இருக்கும், நிறைய உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இதோட சவுண்ட், அந்த ட்ரெயின் வர சவுண்டை கேட்டு என்னது உள்ளே ஓடி போகுது. நிறையா பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்னேக்ஸ் இருக்கும், டைகர்ஸ் இருக்கும், நிறையா வந்து அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட சவுண்டை கேட்டு உள்ளே போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வரதை ரொம்ப விரித்து பார்த்துட்டு அங்கே இருக்க எலிஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கேஸிங் அப்படின்னா சாப்பிட்ற புல், அதோட உணவை வந்து உட்கொண்டுட்ருக்கு. என்னதுன்னா நிறையா வந்து மரங்கள், கரும்பு, அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்கோம், புல்லை வந்து மேய்ஞ்சிட்ருக்க மாதிரி அது வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. அந்த பிளான்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டே என்ன பண்ணுது, வெறிச்சு பார்க்குது, அதோட கண்ணை வச்சு சேட் ஐஸால் நல்லா வெறிச்சு பார்க்குது. ஸோ இப்போ வந்து என்னது, ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு at 12:30 the train stopped at Berhampur. The travellers made a hasty breakfast and started off for Asargarh. Now they travelled along the banks of small river Tapdi, which empties into the Gulf of Cambrai near Surat.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:30 அப்படின்னா 12:30 மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 12:30 மணிக்கு பர்ஹாம்பூரில் வந்து ட்ரெயின் நிற்கிது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போயே என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து எல்லோரும் வந்து நல்லா பசியோடு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அஷூர்கருக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ எந்த பிளேஸை தாண்டி வருது அப்படின்னா ஒரு சின்ன ரிவர் தப்தி, அந்த ரிவரை வந்து தாண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தப்தி ரிவர் வந்து எங்கே போய் கலக்குது, எம்டிஸ் அப்படின்னா போய் அப்படியே முழுமையாக போய் கலக்கிறது அப்படின்னு அர்த்தம். கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரி அப்படின்ற ஒரு வளைகுடா, கேம்ப்ரி அந்த வளைகுடாவில் போய் என்ன பண்ணுதுன்னா நியர் சூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து போய் கலக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு தென் டுவர்ட்ஸ் ஈவினிங் த ட்ரெயின் என்டர் த வேலிஸ் ஆஃப் த சூத்பூர் மவுண்டைன்ஸ் விச் செப்பரேட் த காந்தேஷ் ஃப்ரம் பட்டல்கண்ட். இட் வாஸ் 3 in the morning. ஸோ அப்போ 3 மணி போல் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு வேலி, அதாவது சூத்பூர் மவுண்டெயின்லாம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வருது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து செப்பரேட்டாக காந்தேஷ்லேருந்து அந்த காந்தேஷ் வந்து பண்டல்கண்ட் அப்படின்ற இடத்துலேருந்து பிரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வளமான ஒரு பகுதியாக இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என்ன டைம்னா 3 மணி ஆகுது. ஓகேவா, இதோட வந்து நமக்கு பார்ட் 1 வீடியோ, அதாவது செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ செக்ஷன் 1குள்ளே அந்த கிளாசரி பார்த்திங்கன்னா ப்ரொசீடட், மூவ்டு அப்படின்னா முன்னோக்கி செல்வது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெர்டைல் டெரிட்டரி அப்படின்னா ரிச் வெஜிடேட்டட் ஏரியா, வளமான ஒரு ஏரியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லோகோமேட்டிவ் அப்படின்னா ரயில்வே இன்ஜின், அதாவது நீராவி இன்ஜின். ஹரிசான் அப்படின்னா த லைன் அட் விச் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் த ஸ்கை அப்பியர் டு மீட், அதாவது வானமும் நிலமும் வந்து தொடர, அதாவது தொடுவானம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கேஸிங் அப்படின்னா லுக் ஸ்டெடிடி அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறது, ரொம்ப வெறிச்சு பார்க்குறது. ஹேஸ்டி அப்படின்னா குயிக், ரொம்ப வேகமாக, குயிக்காக அப்படின்னு அர்த்தம். Okay student, now let's see the section 2 of the prose. Take turns and read this section aloud. The train stopped at the 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. The conductor passing along the carriage shouted, passengers will get out here. ஸோ இப்போ வந்து திடீர்னு பார்த்தோம்னா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 8 o'clock. ஓகே, இந்த மிட்டஸ்ட் ஆஃப் த கிளியரிங் சம் 15 miles, அதாவது ரோத்தல்லேருந்து 15 மைல்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பங்களாஸ் இருக்குது. அந்த பங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்மேன் கேபின், அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன கேபின்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ், அதாவது இந்த ரயில்வே ட்ராக்குக்காக ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அவங்களுக்குள்ள கேபினும் இருக்குது. ஸோ அப்போ அந்த கண்டக்டர், ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர், நம்ம வந்து டிக்கெட் செக்கர் டிடிஆர் சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து கண்டக்டர்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் உங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. ஸோ இப்போ வந்து ஃபீலிஸ் ஃபாக் வந்து ஃப்ரான்சிஸ் 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன இது திடீர்னு வந்து இந்த நடு காட்டில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது, இது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் ட்ரீயும் அக்காசிஸ் அப்படின்னா வேல மரத்தை போல் இருக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ அந்த மரங்கள், டேட்ஸ் மரம், இதெல்லாம் வந்து நிறைஞ்ச அந்த காட்டு பகுதியில் வந்து ட்ரெயின் திடீர்னு வந்து ஹால்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கியூரியஸ் பாஸ்பர்டு ரஷ்ட் அவுட் அண்ட் ஸ்பீட்லி ரிட்டர்ன்ட் க்ரையிங் மிஷியர் நோ மோர் ரயில்வே. ஸோ இதை வந்து மிஷியர் அப்படின்னு தான் நம்ம ப்ரனன்ஸ் பண்ணோம், மான்ஷியர் அப்படின்னு நம்ம ப்ரனன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, கரெக்ட் ப்ரனன்சியேஷனில் அது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பாஸ்போர்ட்டு வந்து எதனால் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியில் போய் பார்த்துட்டு ஓடி வரார், ரிட்டன் வந்து வரார். எப்படின்னா அழுதுகிட்டு ரொம்ப மிஷியர் அப்படின்னா ரொம்ப சோர்வாக ஓடி வந்து நோ மோர் ரயில்வே, இங்கே இனிமேல் வந்து நம்ம போகிறதுக்கு ரயில்வேயே இல்லை, ரயில்வே ட்ராக்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். What do you mean? asked Sir Francis. நீ என்ன சொல்கிற? I mean to say that the train isn't going to go any further. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் ட்ரெயின் போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, The general at once stepped out while Phileas Fogg calmly followed him and they proceeded together to the conductor. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஃபீலிஸ் ஃபாக் இறங்கி வந்து அந்த கண்டக்டர்கிட்ட ரொம்ப காமாக வந்து கேட்குறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன கேட்கணுமோ அதை கேட்குறதுக்காக வராரு. Where are we? asked Sir Francis.
அட் த ஹேம்லெட் ஆஃப் கோல்பி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்பி அப்படின்ற அந்த பிளேஸில் நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கிராமம், ஒரு குக் கிராமம். ஓகே, கோல்பி அப்படின்றது ஒரு குக் கிராமம். டு வி ஸ்டாப் ஹியர்? ஏன் வந்து இங்கே நிறுத்திட்டீங்க? சடன்லி த ரயில்வே இஸ் இன் ஃபினிஷ்டு. ஸோ இங்கே ஏன் நிறுத்திட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ரயில்வே நாங்கள் ஃபினிஷ் பண்ணலை, அதனால தான் நிறுத்திட்டோம். வாட், நாட் ஃபினிஷ்டு? ஏன் ஃபினிஷ் பண்ணலையா அப்படின்னு. நோ, தெர் இஸ் ஸ்டில் எ மேட்டர் ஆஃப் 50 miles டு பி லைட் ஃப்ரம் ஹர் டு அலகாபாத் வேர் த லைன் பிகின்ஸ் அகெயின். ஸோ அப்போ இந்த கோல்பியிலேருந்து அலகாபாத் வரைக்கும் 15 miles. ஓகே, இந்த 50 miles வந்து எந்த ரயில்வேவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த பேப்பர்ஸ் அனௌன்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே த்ரூ அவுட். பட் பேப்பரில் வந்து அது மாதிரி எதுவுமே எல்லா ரயில்வேயும் ஓப்பன் பண்ணிட்டோன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர், த பேப்பர்ஸ் வர் மிஸ்டேக். நான் என்ன சொல்கிறது, பேப்பரில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு. எட் யூ செல் டிக்கெட்ஸ் ஃப்ரம் பாம்பே டு கல்கத்தா ஸ்னாப்டு சர் ஃப்ரான்சிஸ் ஹூ வாஸ் க்ரோயிங் ஆங்க்ரி. ஸோ அப்போ ரொம்ப கோவத்தோட அப்போ வந்து பாம்பே டு கல்கத்தா நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Kolbi to Allahabad. பட் ஆனால் இங்கே ரெகுலராக ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியும் கோல்பிலேருந்து அலகாபாத்துக்கு எந்த ஒரு ரயில்வேயும் கிடையாது, எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சார் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ்னால் ரொம்ப கடுமையான கோபம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாஸ்பர்டோ would willingly have knocked the conductor down and did not dare to look at மிஸ்டர் ஃபாக். ஸோ பாஸ்பர்ட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா மிஸ்டர் ஃபாக் அப்படின்றது அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு இல்லையா, அப்போ இவர் தான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வந்து யார் மேலே தப்பு, இவர் வந்து விசாரிக்காமல் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து மிஸ்டர் ஃபாக் கோவப்பட்டுருவார் அப்படின்றதுனால இவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துருச்சு. பட் ஆனால் இவர் இருக்கிறாரு அப்படின்றதுல கொஞ்சம் சைலண்ட்டாக காமாக இருந்திருக்கார். சார் ஃப்ரான்சிஸ் செட் மிஸ்டர் ஃபாக் குவைட்லி, we will if you please look about for some means of transport to Allahabad. ஸோ இப்போ சன் ஃப்ரான்சிஸ் வந்து மிஸ்டர் ஃபாகிட்ட சொல்கிறாரு, அப்போ நம்ம வந்து எப்படி போகிறது, ஸோ அப்போ நம்ம வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அலகாபாத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் எ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்அட்வான்ட். நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது, அது நமக்கு தான் வந்து ஆபத்து. அதாவது என்னென்னா அவங்களுக்கு தான் வந்து அது இழக்கிறது மாதிரி, ரீச் ஆகணும் இல்லையா கரெக்டான டைமுக்கு, அதனால சொல்கிறாங்க. நோ சார் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபோர்சீன். வாட் யூ நியூ தட் த வே. ஸோ உனக்கு எதுவும் வே தெரியுமா அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல், எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் இப்போ மாட்டிகிட்டு நிற்கிறாங்க. ஓகே, 50 miles கொஞ்சம் நெஞ்ச தூரம் கிடையாது, 50 miles வந்து அவங்க ட்ராவல் பண்ணணும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது, அங்கே நியர்பை எதுவுமே கிடையாதுன்னா அது அவங்க ஊருக்கு புதுசு அப்படின்றதுனால அது ஒரு குக் கிராமம். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து ஒவ்வொருத்தவங்க விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் ஆப்டக்கல் ஆர் அதர் வுட் சூனர் ஆர் லேட்டர் அரைஸ் ஆன் மை ரோட். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து போகிறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி தான் ஆகணும், எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும். நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ்ட். இல்லைன்னா நமக்கு தான் வந்து ரொம்ப லாஸ்ட், நமக்கு தான் இழப்பு. ஐ ஹாவ் 2 days which I have already gained டு சாக்ரிஃபைஸ். அதாவது இப்போ அவங்க ரீச் ஆகிற அந்த இடத்துல வந்து 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுனால அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இந்த 2 நாளில் இந்த 50 மைலை நான் கிடக்கிறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸ்டீமர் லீவ்ஸ் கல்கத்தா ஃபார் ஹாங்காங் அட் நூன். ஸோ ஸ்டீமர் வந்து கல்கத்தாலேருந்து ஹாங்காங்க்கு வந்து நூன் ஆன் 25th வந்து கிளம்புவதும் அந்த ஸ்டீமர் ஷிப்பில் தான் இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த 22nd, இன்னைக்கு வந்து 22 ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 days 24 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 நாள் நம்ம இங்கேருந்து இந்த 50 miles வந்து நம்ம கடக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் வி ஷால் ரீச் கல்கத்தா இன் டைம். அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் கரெக்டான டைமுக்கு நம்ம கல்கத்தாவுக்கு ரீச் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இதோட செக்ஷன் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த செக்ஷன் 2க்குள்ள கிளாசரி ஹால்ட், ஸ்டாப், அதாவது நிறுத்துறது, ஹால்ட் ஆகிறது, ஸ்டே பண்ணுறது. ஓகே, அகாசியா அப்படின்றது த்ரோனி ட்ரீ, அதாவது ஒரு பிசின் வரக்கூடிய ஒரு வேலை மரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்ட் அப்படின்னா பிகம் ஆங்க்ரி, கோபமாக இருக்கிறது. ஓகே, ஃபியூரியஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அப்படின்னா கடுமையான கோபம், ஒரு சீற்றத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஃபோர்சீன் அப்படின்னா ப்ரிடிகேட்டட் அப்படின்றது நிலைநிறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்டக்கல்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டி, அதாவது ஒரு தடங்கள் ஏற்படுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், வி மூவிங் ஆன் டு த செக்ஷன் 3.
Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. I shall go on foot, said Phileas Fogg. ஸோ மிஸ்டர் ஃபாகும் சன் ஃப்ரான்சிஸ் க்ரமாட்டியும் சர்ச் பண்ணுறாங்க அந்த வில்லேஜில் ஃபுல்லாக அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே முடிகிற அளவுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு ஃபாக் அப்படின்னா, ஐ ஷல் கோ ஆன் ஃபுட், நான் என்னோட காலால் தான் நடந்து போகணும் போல் அப்படின்னு சொல்கிறேன். So next, Passepartout, who had now rejoiced his master, made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Happily, he too had been looking about him, and after a moment's hesitation said, ஸோ இங்கே இதை மான்ஷியர் அப்படின்னு நம்ம ப்ரனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாஸ்டர், மேடம், சார் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மான்ஷியர் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். ஸோ அந்த மீனிங்லேயும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே மான்ஷியர், ஐ திங்க் ஐ ஹாவ் ஃபவுண்ட் எ மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்பர்து அப்படின்ற அவரோட ஃபாகோட அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப காலால் தான் நடந்து போகணுன்னா அப்போ அவரும் காலால் தானே நடந்து போகணும். ஏன்னா அவரோட எஜமானே காலால் நடந்து போகிறார். ஸோ அப்போ அன்ஹாப்பி ஃபேஸாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷூ ஒன்று வாங்கியிருப்பார். ஸோ அந்த ஷூ வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவரோட எஜமானை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குற கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு ஒரு தயக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. ஸோ என்ன அப்படின்னு கேட்கும்போது an elephant, அது எலிஃபண்ட் தான். அந்த எலிஃபண்ட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒன்று. ஸோ இது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 ஸ்டெப்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Kioni, this was the name of the animal, could doubtless travel rapidly for a long time, and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire them. So Kioni அப்படின்றது தான் அந்த எலிஃபண்ட்டோட நேம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப டயர்டே ஆகாது. எவ்வளோ தூரம் வேணாலும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த எலிஃபெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்ம இதுவே ஹையர் பண்ணிக்கலாம், இதுவே நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். When therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank. Mr. Fogg persisted, offering the excessive sum of 10 pounds an hour for the loan of the animal to Allahabad. Refused. 20 pounds refused also. 40 pounds ஸ்டில் ரெஃப்யூஸ்டு. ஸோ இப்போ அந்த எலிஃபெண்ட்டோட ஓனர்கிட்ட பேசுகிறதுக்காக ஃபாக் போகிறாரு. ஸோ அவர் நான் இது வாடகைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாயிண்ட் பிளாங்க் பண்ணுறாரு. அதாவது தயக்கமே இல்லாமல் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் திரும்பவும் என்ன பண்ணுறாரு, விடாப்பிடியாக இந்த ஃபாக் பிரசிடென்ட் அப்படின்றது விடாப்பிடியாக பேசுகிறது. அவர் திரும்ப ஆஃபர் பண்ணுறாரு, நான் 1 ஹவருக்கு an ஹவருக்கு 10 pounds தரேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு 100 rupees, ஒரு பவுண்டு 80 சம்திங். ஸோ 100ன்னு வச்சுக்கிட்டாலே 1 ஹவருக்கு அவர் கிட்டத்தட்ட 1000 rupees தராரு. ஸோ அப்போ 1 day போகுது அப்படின்னால அதுவே நமக்கு லாபம், வாடகைக்கு எலிஃபெண்ட் எடுக்கிறது. அப்போ அதுவும் அந்த காலத்தில். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப காசு அதிகம். பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முடியாது, அலகாபாத் வரைக்கும் போகிறதுக்கு முடியாது, ரெஃப்யூஸ்னு சொல்கிறார். 20 poundsன்னு சொல்கிறாரு, அப்பயும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ 40 poundsன்னு சொல்லும்போது அப்பயும் என்ன பண்ணுறாரு, முடியாதுன்னு சொல்லிடுறாரு. Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright, and at first offered 1,000 pounds for him. The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. So இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் என்ன இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கவலையோட ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம எலிஃபெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு 1000 poundsக்கு நான் இந்த எலிஃபெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த எலிஃபெண்ட்டோட ஓனருக்கு அப்பாடா நமக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ முடியாத மாதிரி சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்டு ஃபர்ஸ்ட் 1200, தென் 1500, 1800, 2000 pounds. அதாவது 1200 சொல்கிறாரு, 1500 சொல்கிறாரு, 1800 சொல்லிட்டு இப்போ ஃபினிஷ்டாக 2000 pound அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்பர்து வாஸ் ஃபேர்லி white with suspense. at 2000 pounds the man yielded. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மேன், அந்த ஓனர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோக்கு, 2000 poundக்கு. குட் heavens, what a price for an elephant, cried Passepartout.
A young man with an intelligent face offered his services as a guide, which Mr. Fogg accepted, promising so generous a reward as to greatly increase his zeal. The elephant was led out and equipped. ஸோ இப்போ பாஸ்பத் என்ன சொல்கிறாரு, ஐயோ கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ விலையா இந்த எலிஃபெண்ட்டை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு, இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யங் மேன், அந்த எலிஃபெண்ட்டோட ஓனர் வந்து ரொம்ப சின்ன பையன், ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த எலிஃபெண்ட்டை வந்து விற்றுருக்கான். ஸோ அப்போ வந்து அவனை வந்து தெரிஞ்சே தான், ஸோ டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி அவன் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் வந்து அவங்களுக்கு வழிகாட்டினா, அதாவது கரெக்டாக அலகாபாத் போகிறதுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நீ வழிகாட்டுறதுக்காக நான் உனக்கு நல்ல ரிவார்டும் தரேன் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து அந்த எலிஃபெண்ட்டை வந்து அது இருந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்து அது பயணம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பயணம் பண்ணுறதுக்கான கம்ஃபர்டபுளாக அந்த வசதியெல்லாம் செய்கிறாங்க. The men, who was a skilled elephant driver, covered the elephant's back with a sort of sandal cloth and attached to each of its side some uncomfortable howdahs. Phileas Fogg paid the elephant owner with some bank notes which he extracted from the famous carpet bag, an action that made poor Passepartout lose his breath. So, என்னென்னா இப்போ அந்த எலிஃபெண்ட்டோட டிரைவர் என்ன பண்ணுறாருனா, இப்போ வந்து அந்த எலிஃபெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாருனா ஒரு சாண்டல் கிளாத்தை வந்து எலிஃபெண்ட் மேலே ஃபஸ்ட்டு வந்து போடுறாரு. அதுக்கு மேலே அட்டாச் பண்ணுறாருனா ஹவுடா அப்படின்னா உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி 2 பாக்ஸ் 2 சைட்லேயும் வந்து உட்காந்து போகிற மாதிரி ஹவுடா அப்படின்னா பாக்ஸ் மாதிரி சிட்டிங்காக இருக்கக்கூடியது. ஸோ அதை ஹவுடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ரெடி பண்ணுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணதுனா எலிஃபெண்ட் ஓனருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா ஃபீலிஸ் பேக். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து அந்த 20,000 பவுண்டையும் அந்த கார்பெட் பேக்கில் அந்த ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக்கை அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த 20,000 பவுண்டில் தான் இவங்க ஓவராலாக வந்து இந்த உலகத்தையே சுற்றி வரணும். ஸோ இதுலேருந்து வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆகுதுன்னா மூச்சே நின்று போகிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, while Sir Francis and Mr. Fogg took the howdah on either side, Passepartout got onto the sandal cloth between them. The driver perched himself on the elephant's neck, and at 9 o'clock they set out from the village, the animal marching off through the dense forest of palms by the shortcuts. ஸோ இப்போ 2 சைட்லேயும் வந்து ஒரு சைடில் வந்து சர் ஃப்ரான்சிஸ் உட்காந்துருக்காரு, இன்னொரு சைடில் வந்து ஃபாகும் அவரோட அசிஸ்டண்ட்டும் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையோட மேலே அவர் தான் வந்து நேராக அதுக்கிட்ட உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி வந்து இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு இப்படி வந்து உட்காந்துட்டு எங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் பனை மரங்கள் நிறைந்த அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த யானை வந்து முன்னோக்கி போயிட்டுருக்குது. எத்தனை மணிக்கு அவங்க கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அரௌண்ட் த வேர்ல்டு 80 days வந்து இதில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்கிறது. இதை வந்து நம்ம இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணி நீங்கள் புக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து இது முழுமையான அர்த்தமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் அந்த யானை என்ன பண்ணார் அப்படின்றது தெரியல, எப்போ அவங்க ரீச் ஆகினாங்க அப்படின்றதும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள். ஓகேவா. ஸோ ஜூல்ஸ் வேர்ன் எழுதுனா இந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு ப்ரோஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ செக்ஷன் 3ல் உள்ள கிளாசரி பார்த்திங்கன்னா ஹெசிடேஷன், அன்வில்லிங் அப்படின்னா ஒரு தயங்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா. கன்வேயன்ஸ்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம். ரேப்பிட்லினா குயிக்லி, அதாவது வேகமாக. பெர்சிட்டர்ட்னா கண்டினியூடு, விடாப்படியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஸ்டாப் பண்ணாமல். ரெஃப்யூஸ்டு, நாட் வில்லிங். ஸோ நாட் வில்லிங் அப்படின்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்து விடுறது. ரெஃப்யூஸ் பண்ணுறதுனா மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா பிளண்ட்லி. ஸோ நேரடியாகவே நம்ம வந்து அதை இப்போ ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா நம்ம மறுக்கிறது, பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா நேரடியாகவே அவர்கிட்ட வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாகவே சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளரீட் அப்படின்னா ஒரீடு, தயக்கம், அது கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இல்டட்னா அக்செப்டட், அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹவுடா அப்படின்றது எ சீட் ஃபார் ரைடிங் ஆன் த பேக் ஆஃப் அன் எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ், அந்த இடத்துக்கு பேர் வந்து ஹவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து நேரடியாக உட்கார முடியாது, அதில் உட்காரத்துக்கான நம்ம அந்த இருக்கைக்கு பேர் வந்து ஹவுடா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கார்பெட் பேக் அப்படின்றது மிஸ்டர் ஃபீலிஸ் ஃபாக் லெஃப்ட் லண்டன் வித் வெரி லிட்டில் லக்கேஜ், ஆல் ஹிஸ் மணி வாஸ் இன் த கார்பெட் பேக். ஸோ கார்பெட் பேக் அப்படின்றது என்ன அப்படின்றது, ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக சூட் கேஸ் மாதிரி சின்னதாக இருக்கும்.
அது லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவோம். ஜென்ட்ஸ் அப்படின்னா கார்பெட் பேக் வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து லேப்டாப் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உள்ளது வந்து லேப்டாப் பேக் மாதிரியே இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அதை கார்பெட் பேக்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து அவர் வந்து எல்லா பணத்தையும் வந்து அதில் கார்பெட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார் லக்கேஜில். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்ட் அப்படின்றது பொசிஷன்டு, உட்கார்றதுக்கான அந்த பொசிஷன். Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next class.